வணக்கம். இது வழக்கு. கடத்தப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டும் சிக்கல். பேச்சுவார்த்தை தாங்க சார் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பையனுடைய வலைவீதுகள்னா உடையிற அளவு சண்டை விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். பெற்றோரின் டிஎன்ஏ குழந்தையின் டிஎன்ஏயுடன் பொருந்துமா? பாசத்தில் தவிக்கும் பெற்றோர். நாங்க கண்டுபிடிக்கிறோம், இந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோம், அந்த அங்கன குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோம், இன்னைக்கு உங்களை அனுப்பிச்சிருவோம், நாளைக்கு உங்களை அனுப்பிச்சிருவோம் சொல்றாங்க. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள ஊர் பொம்மைப்பட்டி. இங்கு வசிப்பவர் மீனாட்சி, தினகரன் தம்பதியினர். தினகரன் தச்சு தொழிலாளி. திருமணம் நடந்து சில ஆண்டுகள் கடந்து மீனாட்சி கருவுற்றாள். மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் வந்தார். மீனாட்சிக்கு சுகப்பிரசவம் ஏற்பட வேண்டும், அழகான ஆண் மகவு பெற்றெடுக்க வேண்டும் என்று குலதெய்வம் வழிபாடும் செய்து வந்தனர் தினகரனும் தினகரனின் தாயார் மரியம்மாவும். இந்நிலையில் கடந்த வருடம் ஜூன் மாதம் மீனாட்சி பிரசவத்திற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவத்துறை பிரிவில் சேர்க்கப்படுகிறார். அங்கு மீனாட்சி தீவிர சிகிச்சைக்கு பின் ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். 13ஆம் தேதி இங்க இருந்து என்னை வயிற்று வலிச்சு 108க்கு கூப்பிட்டாங்க, கூட்டி போனாங்க சார். கனவு 4:30 போல இங்க இருந்து 4:30க்கு அங்க போய் ஜாயின் ஆனீங்க சார். அங்க இருந்து வயிற்று வலிச்சு என்ன ஒரு நாள் முழுக்க இருந்து 3:30 போல தண்ணி கூட உடஞ்சிச்சுங்க சார். தண்ணி கூட உடஞ்சது என்னால ஓயாம வந்து பார்த்தாங்க. ஆனா தலை திரும்ப இங்க மேல நின்றதுனால திரும்பலன்னு சொல்லி என்னை மதுரைக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பிரசவ வார்டுல கொண்டு போய் சேர்த்தாங்க. பிரசவ வார்டுலயே ஒன்னும் முடியலன்னா ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனாங்க. ஏன்னா 14/6/2013 குழந்தை இருந்துச்சுங்க. ஆம்பளை பிள்ளை 7/9க்கு 14ஆம் தேதி பிறந்துச்சுங்க சார். குழந்தை பிறந்து ஒரு நாள் மட்டும் மீனாட்சியுடன் வைக்கப்பட்டிருந்தது. பெட்ல போட்டதுமே அவங்க 12 மணி ஆகுறதுக்குள்ள உள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்லங்க சார். அப்ப அவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க. நான் மட்டும் இருந்து என் மயனை கொண்டாந்து 10 மணிக்கு கொண்டாந்து என் பக்கத்துல போட்டாங்க. பக்கத்துல போட்டு அந்த ஒரு நாள் முழுவதும் என்கிட்ட இருந்தியா. அதுக்கப்புறம் எங்க அம்மா 1 மணியை போல வந்துச்சு. 1 மணியை போல என் மாமியா என் குழந்தை முண்டாட்டி எல்லாருமே என் பக்கத்துல இருந்தாங்க. என் வீட்டுக்கார வரனா இருந்ததும் கொஞ்ச நேரம் கூட இல்ல, அந்த வார்டை விட்டு அடுத்த வார்டுக்கு கொண்டு என்னை சேர்த்துட்டாங்க சார். சேர்த்ததுமே அந்த ஒரு நாள் முழுக்க என்கிட்ட இருந்தாங்க. எல்லாருமே குழந்தைக்கு போட்டு எல்லாம் வச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க சார். எங்க அம்மா என் பக்கத்திலேயே நின்னுச்சுங்க சார். அதன் பின்புதான் அந்த அதிர்ச்சியான சம்பவம் நடைபெற்றது. வாடை கூட்டி பெருக்குபவர்கள் மீனாட்சியின் குடும்பத்தினரையும் உறவினர்களையும் வெளியே சொல்லும்படி கூறியிருக்கிறார்கள். மீனாட்சியையும் குழந்தையும் மட்டுமே தனியாக இருந்தபோது சிலர் வந்து மீனாட்சியை மிரட்டிவிட்டு குழந்தையை பிடுங்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. இப்போ இது பண்றாங்கல்ல சார், அவங்க வந்து வெளியில போங்கன்னு எங்க மாமியாலையும் இவங்களையும் இது பண்ணிப்பாங்க. வரக்கு என் பக்கத்துல அதையும் போட்டு என்ன போட்டு போடுறேன்னா வச்சு விட்டு போட்டு போனாங்க சார். ஒரு எல்லாருமே எல்லாத்தையுமே விரட்டிட்டாங்க. அங்க ஒருத்தவங்க கூட இல்ல வார்டுக்குள்ள. எல்லாத்தையுமே விரட்டினதுக்கு அப்புறம் அந்த ஒரு பொம்பளை வந்தாங்க சார். வந்ததுமே நீ தானமா மீனாட்சின்னு கேட்டாங்க சார். நீ எனக்கு யாருன்னே தெரியாது, என் பேரை எப்படி நீ கரெக்டா சொல்றன்னு நான் கேட்டீங்க சார். அதுக்கப்புறம் கீழே நிக்கிறவங்க உங்க மாமியாலும் உங்க அம்மா எங்க வீட்டுக்காரர் பேரு, என் மாமியா பேரு, எங்க அம்மா பேருன்னா சொல்லி குழந்தைய கேட்டாங்க சார். நீ எனக்கு யாருன்னே தெரியாது, என் குழந்தைய எப்படி நான் உனக்கிட்ட கொடுப்பி அப்படின்னு நான் சொன்னீங்க சார். கீழே கண்ணாடி பெட்டிக்கு டாக்டர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க சார். நான் அதையும் சொன்னீங்க சார். அந்த பொம்பளைகிட்ட இப்பதான் டாக்டர் பார்த்து பண்ணாங்க, என் குழந்தைய நீ எப்படி கேட்கற அப்படின்னு நான் சொல்லி கேட்டீங்க சார். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை தாங்க சார் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பையனுடைய வலைவீதுகள்னா உடையிற அளவு சண்டை விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். துண்டு கொண்டு வந்திருந்தா ஒரு வெள்ளை கலர்ல துண்டு கொண்டு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க சார். கீழே போட்டிருந்த கேசிட்டு முதற்கொண்டு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். டாக்டர் எல்லாம் ரவுண்டுக்கு வர்றாங்க, நீங்களா வெளியேறாங்க. ஆனா வெளியேறும் போது எங்களை மாத்திரமே குறிப்பு விட்டா எங்களை மாத்திரமே சொன்னாங்க. இப்ப ஆபரேஷன் பண்ணி வந்து போட்டிருக்கு, ஏமா நாங்க யாருனாலும் ஒருத்தர் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு உங்களை சீட்டை கொடுத்து விரட்டி விட்டுருவேன், நீங்க ஒழுங்கா போங்க விட்டு எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா 10, 15, 20 பேருக்கு மேல இருக்கிறாங்க. ஆனா எங்களை மாத்திரம் குறிப்பா கொண்டாந்து கீழே வரைக்கும் அந்த அம்மா வந்து எங்களை இறக்கி விட்டு போச்சு. ஆனா அந்த இறக்கி விட்டது வந்து இப்ப என் குழந்தை காணா போக விட்டு எங்களை திட்டம் போட்டு இறக்கி விட்டாங்கன்னு எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. அதன் பின்பு மீனாட்சிக்கு சந்தேகம் ஏற்பட்டு கத்தி இருக்கிறார். உடனே என் மருமக பெட்ரோல இருந்து தூக்கிட்டு போட்டு என் மருமக மல்லு கட்டி இருக்கிறா.
அந்த குழந்தைய எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வரையும் நான் இங்க இருந்தே வேலை பார்க்கறவ, நான் இங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவதே ஐஸ் பாட்டில் வைக்க அங்க வாங்கிட்டு வர சொல்றாங்க உங்க மாமியாலும் அவங்களும். என் மாமியா என் பிள்ளைக்கு ஒண்ணுமே நல்லா இருக்குது, யாரும் என் பிள்ளைக்கு நல்ல என்னன்னு சொல்லல, நல்லா இருக்கு என் பிள்ளைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்ல, அப்படியே இல்ல, என் பிள்ளை நல்லா ஆரோக்கியமா இருக்குது, என் மருமக வம்பு பண்ணி இருக்கிறா. அப்படி இருந்து அவட்ட வம்பு பண்ணி அந்த பிள்ளைய நான் கொண்டு வரீண்டு வம்பு பண்ணி அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு விறுவிறுண்டு கீழே இறங்க வட்டி இந்த பிள்ளை எந்திரிக்க முடியாம கையில குளுக்கோஸ் டீப்பு நீர் போடுறது டீப்பு இருக்க வட்டி எந்திரிச்சு அந்த பிள்ளைகிட்ட போராட போக முடியல. எந்திரிச்சு இந்த டீப்புனா ஓடுனது வந்தது இல்லைங்க சார், நீர் டீப்பு கீழே விட்டுருப்பாங்க, இந்த கையில வந்து குளுக்கோஸ் அதையும் புடுங்கி விட்டு எந்திரிச்சு நாங்க அத்தனை. ஆனா அந்த வார்டுக்குள்ள ஒரு நரசு ஓட இல்லைங்க சார். ஆனால் அதற்குள் குழந்தையை கடத்திய கும்பல் புற நோயாளிகள் பிரிவில் கலந்து தப்பிச் சென்று விட்டதாக தெரிகிறது. அப்புறம் பக்கத்துல இந்த ஒரு பிள்ளைகிட்ட தெளிச்சியான பிள்ளைகிட்ட கொஞ்சம் அந்த பிள்ளை கையில வச்சு அந்த பிள்ளை எந்திரிக்க வச்சு அந்த பிள்ளைகிட்ட போனை வாங்கி, அம்மா யாரோ என் குழந்தைய பிள்ளைய கடத்தி கூட்டிட்டு போறாங்க, உங்ககிட்ட கொண்டு வர முடியும், ஐஸ் வாட்டு கொண்டு வர முடியும், அம்மா யாருன்னு தெரியல மாட்டேன் எங்களுக்கு போன பண்ணிட்டாங்க. அங்க இருந்து ஓடியாரதுக்குள்ள அவங்கள ஆனா முயற்சி பண்ணி இருந்தா காவலாளியா புடிச்சிருக்கலாம், நாங்க சொன்ன நேரத்துல புடிச்சிருக்கலாம் கீழே எங்கேயும் போக முடியாம. ஆனா அந்த வாட்ச்மேனதே அங்க பிரசவ வாட்டில இருக்கிற வாட்ச்மேன் அலோவ் பண்றாங்க, அங்க இருக்கிற வாட்ச்மேனதே இதுக்கு காரணமே அந்த வாட்ச்மேனதே. இந்த வாட்ச்மேன் அங்க இருக்கிற உள்ள ஒரு நரசு அதுக்கு துப்பாக இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற அந்த சீப்பர் உமான்ற புள்ள, அந்த உமான்றவுல ஒரு ட்ரெயினிக்கு வந்தவள ஒரு வாலிய பிள்ளை, அந்த பிள்ளையும் எங்களை சீட்டை கொடுத்து வெளியே வரட்டு என் மாமியால் எங்களையே அப்படி நான் சொல்றேன். என் பேரனுக்கு என்ன பால் கூட குடிக்கல, யார் கம்மிக்கிறதுக்கு நாங்க இருக்கிற அதுக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க வரைக்கும் எங்களை மறாத வார்டு வரைக்கும் எங்களை விரட்டி வந்தாங்க. அதன் பின்பு மதுரை மதிச்சியம் காவல் நிலையத்தில் குழந்தை கடத்தப்பட்ட விஷயத்தை புகாராக கொடுத்தனர் மீனாட்சி குடும்பத்தினர். அவங்க எங்களை மாத்திரம் போக சொன்னாங்க. அப்புறம் எப்படிங்கய்யா அந்த புள்ள காணா போச்சு, பிள்ளைய மாத்திரம் அவங்க விட்டாங்க, அந்த காணா போறவ மாத்திரம் அவங்க துப்பு இல்லாம அவ வரவே இல்லை. அங்க இருக்கிறவங்க யாருமே துப்புல. உடனே நாங்க காவலாளிக்கு நாங்க புகார் கொடுத்தோம். ஆனா புகார் கொடுக்கும் போது அவங்க சரியான தேடுதல் எங்களுக்கு வந்து செய்யல. எங்களவே வந்து அப்படி இப்படின்னு எங்களை வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க. நாங்க இவங்க சரியான தகவல் எங்களுக்கு கொடுக்காம இருக்கி பாதுகாப்பு கொடுக்க மாட்டே நாங்க ரோடு மறியல் பண்ணணும். மறியல் பண்ண மாட்டி எங்களை வந்து அடிச்சு எங்களை இழுத்துட்டு வந்துட்டாங்க. என் மருமையை எங்களை எல்லாம் அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க பெரியார் திரு முன்னால. காவல்துறையினரும் காணாமல் போன குழந்தையை தீவிரமாக தேடி வந்தனர். சந்தேகப்படும்படியான சிலரை பிடித்து மீனாட்சியை வரவழைத்து அடையாளமும் காட்டச் செய்தனர். ஆனால் கடத்தப்பட்ட குழந்தை கிடைக்கவில்லை. கடத்தப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டும் சிக்கல். பேச்சுவார்த்தை தாங்க சார் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பையனுடைய வலைவீதுகள்னா உடையிற அளவு சண்டை விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். பெற்றோரின் டிஎன்ஏ குழந்தையின் டிஎன்ஏயுடன் பொருந்துமா? பாசத்தில் தவிக்கும் பெற்றோர். நாங்க கண்டுபிடிக்கிறோம், இந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோம், அந்த அண்ணன் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோம், இன்னைக்கு உங்களை அனுப்பிச்சிருவோம், நாளைக்கு உங்களை அனுப்பிச்சிருவோம் சொல்றாங்க. மீனாட்சிக்கும் தினகரனுக்கும் மரியம்மாவுக்கும் கடத்தப்பட்ட குழந்தைக்கு எதுவும் நேரக்கூடாது என்கிற தவிப்பிலேயே நாட்கள் சென்றன. அங்க வந்து ஜிஹெச்ல வந்து 45 நாள் வரைக்கும் இருந்தோம். பெட்லயே இந்தா குடுக்கறோம் அந்த குடுக்கறோம்னே சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு எதுவுமே நடவடிக்கையுமே இல்ல. அதுக்கப்புறம் எங்க வீட்டாளுங்க சிரமப்பட ஊட்டி நானே வீட்டுக்கு போயிட்டீங்க சார். அதுக்கப்புறம் இந்த தாரி அந்த தாரின்னு ஒரு தடவை போன் பண்ணியேன்னா சொன்னாங்க. அந்த போலீஸ்காரங்க சொன்னாங்க, நீங்க இங்க இருந்தாலும் ஒண்ணுதே, நாங்க எப்படியாச்சும் நீங்க இல்லாம இருந்தாலும் உங்க குழந்தைய நாங்க தேடி கட்டாயம் உங்க கையில ஒப்படைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஒரு நாள் போன் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்க குழந்தை எத்தனை எடை அப்படின்னு கேட்டாங்க. உங்க குழந்தைய உருவம்னா கேட்டாங்க, சிகப்பா இல்ல கருப்பா அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டுமே கலந்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஒரு நாள் முழுக்க இருந்தோம். அதுக்கப்புறம் மறுநாள் நாங்களே போன் போட்டு கேட்டோம், என்னங்க சார் இப்படி இடையனா கேட்டீங்களே, என்னங்க சார் ஒண்ணுமே தாக்கல் சொல்லல அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லம்மா இது வந்து உங்க குழந்தைக்கு அப்புறம் பிறந்தது, இடம் கம்மியா இருக்கு, 1/600 அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஜிஹெச்சுக்கு நான் டெய்லி போய்கிட்டு இருக்கிறேன். இந்த தாரம் அந்த தாரம் முடிஞ்சே போலீஸ்காரங்க சொல்றாங்க வழியே இன்னும் எனக்கு குழந்தைய இன்னும் கண்டுபிடிச்சு கொடுக்கல. இந்நிலையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அரசு மருத்துவமனைகளில் குழந்தை திருட்டு போய்க் கொண்டிருப்பதை பற்றி பொது நல வழக்கு தொடுக்கப்படுகிறது. ஆசையோட எதிர்பார்த்தோம், இன்னைக்கு போன் வருமா அப்புறம் போன் வருமா கூப்பிடுவாங்க. இது நான் வரைக்கும் போன் வரல. ஆனா நாங்க திருப்பி அந்த போன் போட்டு கேட்டாலும் அந்த போன் எடுக்க மாட்டாங்க. ஐயா அதனால எங்களுக்கு நம்பிக்கை போலீசார்ட்ட இல்ல, அதனால உங்க ஐயா மட்டும் கோட்டாரிட வந்து நீதிபதி ஆயிட்டா நாங்க வந்திருக்கிறோம்,
நாங்க வந்து தாக்கல் பண்ணிருக்கிறோம். ஐயா தான் எங்களுக்கு இந்த பிள்ளைய எங்களுக்கு கேட்டு கொடுத்து என் பேரனா எங்களுக்கு ஒப்படைக்கிறது நீதிபதி அதே அந்த தாடின்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எனக்கு கிடைக்கல. அதனால இங்க வந்து 25ஆம் தேதி மனு தாக்கல் பண்ணுவீங்க. என் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் நாயத்துக்காண்டி போராடுவி. இதனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்றமும் விளக்கம் கேட்கிறது. அரசு ராஜாஜி மருத்துவமனையிலே பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த மீனாட்சி என்பவரின் குழந்தை பிறந்த அன்றே திருடு போனது தொடர்பாக அந்த குழந்தையை மீட்டுத் தர வேண்டி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்திலே ஆட்கொணர் நீதி பேராணையை தாக்கல் செய்தோம். நீதி பேராணையை விசாரித்த மாண்புமிகு நீதியரசர்கள் இந்த வழக்கு தொடர்பாக மதுரை ராஜாஜி மருத்துவமனை காவல்துறையினர் அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி கடந்த விசாரணை என்று உத்தரவிட்டார்கள். அந்த விசாரணை அறிக்கையிலே இதுவரை 8 வழக்குகள் குழந்தை கடத்தல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டு அவற்றில் 4 வழக்குகளிலே குழந்தைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற அறிக்கையை இன்று தாக்கல் செய்தார்கள். இந்த மீனாட்சி என் குழந்தை கடத்தப்பட்டது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் இதுபோன்ற குழந்தை கடத்தல் சம்பவங்கள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு வருகிறது. எனவே இது தொடர்பாக தமிழகத்தின் அரசு மருத்துவமனைகளிலே குழந்தைகள் காணாமல் போவது மற்றும் கடத்தப்படுவது தொடர்பாகவும் இந்த குழந்தை கடத்தலை தடுப்பது தொடர்பாகவும் தமிழக அரசின் உள்துறை செயலாளரும் தமிழக காவல்துறையின் டிஜிபி அவர்களும் இதுவரை என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள், மேலும் குழந்தை கடத்தலை தடுப்பதற்காக இனிமேல் என்ன நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை தயார் செய்து வருகின்ற 22/8/2013 அன்று மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தின் முன்பு தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்த வழக்கிலே இன்று உத்தரவிட்டுள்ளார்கள். உடனே சுகாதாரத்துறையும் காவல்துறையும் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 32 குழந்தைகள் காணாமல் போனதாக அறிக்கை தாக்கல் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக மீனாட்சியிடமிருந்து மதுரை அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தையை தேடும் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு குழந்தையை 1 மாதத்திற்குள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டது. முதல் கட்டமாக அரசு மருத்துவமனையில் உள்ள கண்காணிப்பு கேமராவை தீவிரமாக ஆராய்ந்து குழந்தை கடத்தல் கும்பலை தேடும் பணியை துவங்கினர். குழந்தை கடத்தல் கும்பல் சிக்காததால் சிபிசிஐடி காவல்துறையினர் குழந்தையை மீட்க 3 மாதம் வரை உயர்நீதிமன்றத்தில் அவகாசம் கேட்டு பெற்றனர். இதனிடையேதான் மீனாட்சி தினகரன் தம்பதியினரின் குழந்தை ஈரோடு மாவட்டத்தில் ஓர் ஆடிட்டர் வீட்டில் வளர்வதாக சிபிசிஐடி காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். குழந்தை ஈரோடு அருகிலேயே ஒரு காப்பகத்தில் வளர்க்கப்படுகிறது. தற்சமயம் குழந்தைகளை கடத்தி விற்கும் பெண் புரோக்கர்கள் 5 பேரை பிடித்து விசாரணை செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதன் பின்பு இவர்களை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் குழந்தை கடத்தல் நெட்வொர்க்கை கண்டறிய தீவிரமாக முயன்று வருகின்றனர் சிபிசிஐடி காவல்துறையினர். அதாவது குழந்தைகளை கடத்துறவங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா பெருமளவுல அவங்க வேலைக்காக கடத்தப்படுவது, உழைப்பு சுரண்டப்படுவதற்காக கடத்தப்படுவது அதிகமா இருக்குன்னு சொல்லி இருக்குது. குழந்தை கடத்தப்படுவதற்கு எதிரான ஒரு பிரச்சாரம் கூட இந்திய அளவுல செயல்பட்டு இருக்குது. அதனுடைய புள்ளி விவரங்களை பார்க்கும்போது கூட குழந்தைகள் வியாபார நோக்கத்திற்காக குறிப்பாக வீட்டு வேலை செய்வதற்கு அல்லது கடைகளில் வேலை செய்வதற்கு அல்லது முறுக்கு கம்பெனி போன்ற இடங்களில் வேலை செய்வதற்காக கடத்தப்படுறாங்க. பெற்றோர்கள்ட்ட பேசி கடத்துவது என்பது இப்ப குழந்தை பேர் இல்லாதவங்க அந்த குழந்தைகளை நாங்க தத்தெடுத்து வளர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது ஒரு இல்லீகல் அப்படின்றதான் சொல்லணும். அடாப்ஷன் அந்த நாட்டில் சட்டப்படியாக தத்தெடுப்பதற்கு முறையான சட்டங்களும் திட்டங்களும் செயல்படக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஆனா தத்தெடுப்பதை முறையற்றதாக்கி இந்த மாதிரி வியாபாரத்திற்காக பயன்படுத்தி குழந்தைகளை விற்பனை பொருளாக்குவது முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும். அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்களை கண்டிப்பா தண்டிக்க வேண்டும். மேலும் மீனாட்சி தினகரனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று டிஎன்ஏ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குழந்தையின் டிஎன்ஏவுடன் இவர்களின் டிஎன்ஏ பொருந்தினால் விரைவில் குழந்தை ஒப்படைக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர் சிபிசிஐடி காவல்துறையினர். குழந்தை கண்டுபிடிச்சிட்டா குயிரோட்ல இருந்து ஆடிட்டர் வீட்டுல இருந்துச்சு, நாங்க வாங்கிட்டோம் குழந்தைய, எங்க கஸ்டமர்ஸ்ல இருக்குது. நாங்க கோர்ட்டு மூலியத்துல உங்களுக்கு விசாரிச்சுட்டு கோர்ட்டு மூலியத்துல தருவாங்க. இப்ப உடனே தரமாட்டோம். அப்ப 25 குழந்தையை தூக்கிருக்கோம்னு ஒப்புக்கொண்டிருக்கிறா.
அந்த 25 குழந்தைக்கு அவ யாரு எவரு எப்படி புள்ளி என்ன ஆளு பெரிய பெரிய ஆளு இதுல ஈடுபட்டுருக்குது. அவங்களையெல்லாம் நாங்க கண்டு பார்த்துதாம உங்க 20ஆம் தேதி உங்க குழந்தை நாங்க கோர்ட்டு முடியத்துல ஒப்படைக்கிறோம், கவலை இல்லாம இருங்க, உங்க குழந்தை இருக்குது எங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அதன் பின்பு ஒரு ஆண் குழந்தையை மீனாட்சி தினகரன் தம்பதியினர் பெற்றெடுத்திருந்தாலும் தலைமகன் இன்னும் கடத்தப்பட்டு விட்டானே என்கிற தவிப்பிலும் ஏக்கத்திலுமே வேதனையோடு காலம் கழிக்கிறார்கள் இவர்கள். சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு ஆவணம் பதிவு செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் கழித்து வித்தியாச வரி கோரியோ இல்லனா குறைவான கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்ப முடியுமா? அப்படிப்பட்ட சூழல்ல சட்டம் என்ன சொல்கிறது? சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 மற்றும் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் 1983 எனும் சட்டங்கள் கட்டுப்படுத்தி வரும் சட்டமாக இருந்து வருகிறது. எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் சரி, அந்த ஆவணம் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் பொழுது அதற்கென்று ஒரு எண் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதுதான் பதிவு ஆவணமாக கருதப்படுகிறது. அது பவர் ஆஃப் அட்டர்னியாக இருந்தாலும் சரி, உயில் போன்ற ஆவணங்களாக இருந்தாலும் சரி, கிரைய ஆவணங்கள், அடமான பத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சட்டத்தால் வரையறை செய்யப்பட்ட என்ன விதமான ஆவணங்களாக இருந்தாலும் அதற்கென்று அவ்வப்போது நிர்ணயிக்கக்கூடிய கட்டணங்கள், அதாவது முத்திரை கட்டணம், ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், அதை பொறுத்த வரைக்கும் பதிவு கட்டணம், இது எல்லாமே ஒவ்வொரு முறை மாறி வருகிறது. அந்த அடிப்படையில் உரிய கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு அது நிலமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்குன்னு சொல்லி சர்வே எண்கள் வழங்கப்படுகிறது, புல எண்கள் என்ற சர்வே எண்கள். அந்த அடிப்படையில் எந்த பகுதியை சார்ந்து இருக்கிறதோ அதற்கு நிர்ணயம் செய்யப்படக்கூடிய ஒரு தொகை, அந்த தொகை தான் ஒரு பதிவு தொகையாக எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த அடிப்படையில் எவ்வளவு நிலம் பதிவு செய்யப்படுகிறது, இல்ல ஒரு கட்டிடமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சொத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்து அந்த அடிப்படையில் ஒரு தொகை நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்கு உரிய முத்திரை கட்டணம் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வசூல் செய்யப்படுகிறது சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தால். அப்படி ஒரு ஆவணம் பதிவு செய்யப்படும் பொழுது அது காலி இடமாக காட்டப்படும் பொழுது அது பெரும்பான்மையான சந்தர்ப்பங்கள்ல களப்பணி இருப்பதில்லை, ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன். மற்றபடி அது கட்டிடமாக இருக்கும் பொழுது களப்பணி அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை ஒன்று போடப்பட்டு அந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அந்த அலுவலக அதிகாரிகள் சென்று பார்வையிட்டு அந்த பதிவு செய்யப்படும் ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கு உண்டான அந்த அளவு எல்லாம் சரியா இருக்கா, இல்ல கூடுதலாக இருக்கிறதா, குறைத்து காட்டப்பட்டிருக்கிறதா, அந்த மதிப்பீடு சரியானதானா அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு செஞ்சு அவங்க ஏற்கனவே அந்த சம்பந்தப்பட்ட நபர், கிரயம் பெறும் நபர் இல்ல அந்த ஆவணத்துக்கு யார் தாக்கல் செஞ்சிருக்காங்களோ அவங்க என்ன கட்டணம் செலுத்திருக்காங்களோ அது சரியாக இருந்தால் அந்த ஆவணம் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை குறைவாக இருந்தால் அது டெபிசிட்டாக இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய நோட்டீஸ் சார்பு செய்யப்படுகிறது சட்டத்தால் வரையறுக்கப்பட்டபடி. அந்த அடிப்படையில் எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் சரி அது பத்திரப்பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 3 ஆண்டு காலத்துக்கு உள்ளாக அப்படி ஏதாவது குறைவான மதிப்பீடு இருக்கிறது, கட்டணம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கடிதம் அனுப்பணும். ஒருவேளை அந்த 3 ஆண்டுகள் கழித்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டால், இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டால் அது சட்டம் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா அது நிர்ணயிக்கப்பட்ட கால அளவை தாண்டி ஒரு ஆவணமாக இருக்கிற காரணத்தினால சட்டம் அதை ஏற்பதில்லை. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதியரசர் பி ராஜேந்திரன் அவர்கள் முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினை தாக்கல் செஞ்ச நபர் சொல்றாரு, 2011 நான் ஒரு ஆவணம் ஒன்று தாக்கல் செய்யறேன், அது விருதுநகர் மாவட்டம் செய்யூருங்கிற ஒரு இருக்கிற சார் பதிவு அலுவலகத்தில். அங்கே நான் வாங்கினதுக்கு அப்புறமாக 3 ஆண்டுகள் கழித்து எனக்கு கூடுதல் கட்டணம் செலுத்தணும்னு சொல்லி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க, இது சரியானதல்ல அப்படின்னு ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாரு. அப்ப நீதியரசர் பி ராஜேந்திரன் அவர்கள் தெளிவாக வரையறை செய்து அந்த சட்டத்தின் பார்வையில அப்படிப்பட்ட கடிதம் செல்லத்தக்கதல்ல. ஏன்னா சட்டப்பிரிவு தெளிவாக வரையறை செய்கிறது, எப்போது ஒரு ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அன்றிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு உள்ளாகத்தான் எந்த ஒரு கடிதம் அனுப்பப்பட வேண்டும். 3 ஆண்டுகள் கழித்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டு அதன் காரணமாக கூடுதல் கட்டணம் செலுத்தும் சொல்லி கேட்கிறது சட்டத்தில் சரியானதல்லன்னு சொல்லி அவர் தள்ளுபடி பண்ணிடுறாரு. அந்த கீழமை அந்த அதிகாரி கொடுத்த அந்த உத்தரவை தள்ளுபடி பண்ணிடுறாரு. அந்த அடிப்படையில் எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் சரி, குறைவாக கட்டணமாக இருந்தாலும் சரி, மதிப்பீடு சரியாக இல்லை என்றாலும் இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்காக அரசு நிர்ணயிக்கக்கூடிய படியில அது கூடுதலாக கட்டணம் கட்டணும் அப்படின்னா அந்த ஆவணம் பதிவு செஞ்ச தேதியிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள்ளாக கடிதம் அனுப்பப்பட வேண்டும். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.